அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அடியனுக்கு கிருபை செய்தாங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தியை நம்ம கேட்க போகிறோம். கடந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை மிஸ்டர் பெஞ்சமின் அவர்கள் ஒரு செய்தி கொடுத்தாங்க. யாருக்காவது ஞாபகம் வருதா? கொஞ்சமாவது பயப்படாதீங்க. அவ்வளோதான் கொடுத்துட்டு போனாரா? பயப்படாதீங்க, அப்படியே போயிட்டாரா? வேறு ஏதாவது? என்னமோ சொன்னார். ஓகே ஓகே, பரவாயில்ல, நல்லா கவனிச்சிருக்கிறீங்க. பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. ஓகே, பரவாயில்ல, ஓரளவு புரிஞ்சிருக்கு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி ஒரு புஸ்தகத்தை அப்படியே படித்து கொண்டிருக்கும்போது முக்கியமான ஒரு செய்தி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை இன்றைக்கி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இன்னொரு செய்தியை மனசுக்குள்ளே அப்படியே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. சரி, அதை எப்படியாவது இன்றைக்கி நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இந்த செய்தியானது நம்முடைய ஆரோக்கியம் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி. இந்த உலகத்தில் நம்ம எப்படி ஆரோக்கியமாக வாழ்கிறது என்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்ம இன்றைக்கி இந்த செய்தியை நம்ம கேட்க போகிறோம். இந்த உலகத்தில், நோயுள்ள இந்த உலகத்தில் எப்படி நம்ம ஆரோக்கியமாக வாழலாம்? இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் நம்ம ஜெபத்தோடு அமர்ந்திருந்து இந்த செய்தியை கேட்போம், ஜெபிப்போம். இரக்கமுள்ள அன்பின் ஆண்டவரே, உன்னதமான வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்கள் மேல் அக்கறை உள்ள ஆண்டவர் நீங்கள். இதை நாங்கள் புரிந்து கொண்டு இங்கிருந்து கடந்து செல்ல உதவி செய்யுங்கப்பா. இந்த செய்தியானது எங்களுடைய உள்ளத்தை தொடட்டும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க. அடியனை மறைத்து கொள்ளுங்க. இந்த சரியான விதத்தில் செய்தியை சொல்வதற்கு நாவை பயன்படுத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எங்கே பார்த்தாலும் வியாதி, மரணம், இந்த செய்தியை நம்ம அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நானும் பல நேரங்களில் இந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒவ்வொரு நாளும் காலையில் எங்களுடைய ஜெபத்தில் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஆண்டவரே, இன்றைக்கி கெட்ட செய்தி எதுவும் கேட்கக்கூடாது, நல்ல செய்தியை கேட்க எங்களுடைய வாழ்க்கையை உதவி செய்யுங்க, எங்களுடைய வாழ்க்கையில் என்று சொல்லி ஜெபிப்பது வழக்கம். இன்றைக்கி பல இடங்களில் பலவிதமான உயிர் சேதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பேப்பரை படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த தினமலரோ தினத்தந்தியோ பேப்பரை படித்து முடிக்கும்போது எத்தனை மரணம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 200-300 பேர் இறந்துருப்பாங்க ஒரு நாளில். ஒரு பக்கம் மரணம், ஒரு பக்கம் பிறப்பு. இந்த உலகம் வித்தியாசமான ஒரு உலகம். புது புது வியாதிகள் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கோவிட் வந்த நேரம் மோசமான நேரம். அநேகரை இழந்திருக்கிறோம். அநேக அன்பானவர்களை இழந்து விட்டோம். மூச்சு திணறல், அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூச்சு விட முடியலன்னா அவ்வளோதான், டெத்து. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்குறோம் எல்லாருமே. அது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை படிங்க. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். அநேக வைத்தியர்களால் ஓகே, பாருங்க, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. என்ன வார்த்தைன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? அநேக வைத்தியர்களால் வருத்தப்பட்ட அனுபவம். என்ன வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க?
நிறைய போலி டாக்டரை பார்த்துருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க சொன்ன வார்த்தையை தாங்க முடியாத ஒரு நிலையிலும் இருந்திருப்பாங்க, டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. வருத்தப்படுகிற அளவுக்கு வைத்தியர்கள் பேசுகிறாங்க. எங்கேயாவது டாக்டர்கிட்ட நம்ம போனோம்னா என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் போனாலே இப்போ பயமாக தான் வரும். என்ன எதாவது ஒன்று சொல்லி விட்டுருவாங்க, உனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குன்னு பெருசாயிரும். நான்லாம் யோசிப்பேன், அட்வென்டிஸ்ட் ஒரு தூத்துக்குடி பட்டணம் ஒரு மருத்துவமனை இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைகள்லாம் அங்கே வேலை பார்ப்பாங்க. ஒரு நல்ல அது டிபார்ட்மெண்ட் பண்ணி நிறைய பேருக்கு அங்கே வேலை கொடுத்து அட்வென்டிஸ்ட் டாக்டர்ஸ்கள் உருவாகும்போது அந்த பட்டணம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா டிஸ்கரேஜ் பண்ண மாட்டோம், அப்படி தானே? முடிஞ்ச அளவுக்கு என்கரேஜ் பண்ணுவோம் இல்லையா? டாக்டர் 2 பேர் இருக்கீங்க, முடிஞ்ச அளவுக்கு என்கரேஜ் பண்ணுவோம், அப்படி தானே இல்லையா? டாக்டர் நிஷா இருக்கீங்க, டாக்டர் சோபின், என்கரேஜ் பண்ணுவீங்களா? நானும் பார்த்துருக்கேன் உங்களை, நல்லா என்கரேஜ் பண்ணுறீங்க. அது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் என்ன செய்யுது, இன்னும் ஒரு உந்துதலை கொடுக்கும். அட்வென்டிஸ்ட் பிள்ளைகளுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் பெங்களூரில் இருக்குது, தூத்துக்குடியில் இல்லையே, தமிழ்நாட்டில் இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு ரொம்ப இருக்குது. சரிங்களா? இந்த வைத்தியர்களால் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த அம்மா எவ்வளோ டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்கன்னே தெரியல. ஏன்னா ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை இந்த அம்மாவுக்கு. 12 வருஷம் பெண்களுக்கு உண்டான அந்த பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, மோசமான ஒரு சூழ்நிலை அது. அதுவும் 12 வருஷம் அப்படின்னா தாங்க முடியாத ஒரு நிலை. இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க எப்படி தான் உயிர் வாழ்ந்தாங்க 12 வருஷம்னு எனக்கே தெரியல. ஒருவேளை ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு ஜீவனை கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா பரம வைத்தியரை பார்க்க வேண்டிய ஒரு நேரம் இருக்குது, அது வரைக்கும் இந்த புள்ள உயிரோடு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அந்த 12 வருஷமாய் வியாதிப்பட்ட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஜீவனை கொடுத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். எப்படி ஒரு 38 வருஷமாய் வியாதிப்பட்டவனை உயிரோடு பெதஸ்தா குலத்து அருகாமையிலே வைத்திருந்தாரோ, அதே போல இந்த பெண்மணியையும் 12 வருஷம் இரத்தப்போக்கு போய்கொண்டிருந்தாலும் அவளை ஆண்டவர் தாங்கி ஏந்தி தப்புவித்து பாதுகாத்து ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்பதை என்னால் நம்ப முடிகிறது. ஏனென்றால் இந்த அம்மா ஒரு நாள் ஒருவரை சந்திக்க வேண்டும். அவர்தான் அந்த ஸ்திரியை உருவாக்கின இரட்சகர், படைத்த தெய்வம் இயேசு. தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, வருத்தப்படுத்தினாங்க, இப்ப ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா. என்ன பண்றதுனே தெரியல. ஒரு பக்கம் மக்களுடைய தொந்தரவு, ஒரு பக்கம் அமைதி இல்லாத ஒரு அனுபவம். பாஸ்டர் மார்க் பின்ல எழுதும்போது சொல்லுவாங்க, அந்த பாயிண்ட் நல்லா இருந்தது. ரத்தம் நிற்காமல் சென்றதால் ஆடைகளில் இரத்தக்கரை படிந்திருந்தது. களைத்து சோர்ந்து மெலிந்து பலவீனமாக அவள் காணப்பட்டாள். அதைவிட பிறர் அன்பு கிடைக்காமல் ஏங்கி வந்தாள். அவளை அரவணைக்கவோ மடியில் துள்ளி விளையாடவோ அவளுக்கு பிள்ளை இல்லை. அதைரியத்தோடும் நம்பிக்கை இழந்தும் மனசோர்வோடும் காணப்பட்டால். சுகம் பெற விரும்பினால் வைத்தியம் பார்த்தும் பலனில்லை என்று எழுதியிருக்கிறார். இன்னைக்கு நிறைய வைத்தியம் பார்க்குறோம், ஆனால் அதுக்கு பயன் இல்லாமல் போயிடுது. நான் அடிக்கடி யோசிப்பேன், எவ்வளோதான் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லாமல் இருந்தால் எப்படி சுகமாகும்? அவர் ஒரு வார்த்தை சொல்லணும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த மருந்துக்கு ஜீவன் கிடைக்கும், அந்த மாத்திரைக்கு ஒரு உயிர் கிடைக்கும், அவ்வளோதான். எப்படி ஒரு விதைக்கு உயிரை தருகிறாரோ அதே போல ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரை சார்ந்து, அப்பா இந்த மாத்திரை சாப்பிட போற எனக்கு உதவி செய்யுங்க. இந்த அம்மா மிகவும் சோர்வான ஒரு நிலை, வருத்தப்படுத்தப்பட்டால் வைத்தியர்களால். இன்னைக்கு எத்தனை பேர் மருத்துவர்களால் வருத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? எங்கே போனாலும் பயமாக இருக்கு. ஒரு சின்ன வியாதின்னு போனால் அது பெரிய வியாதின்னு சொல்கிறான்.
அந்த காலத்துலலாம் ஸ்கேன் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த காலத்தில் எங்கே போனாலும் ஸ்கேனு, எக்ஸ்ரே, அது இது இருக்க ஏகப்பட்ட அவன் போட்ட பணத்தெல்லாம் மொத்தமாக பிடிக்கிட்டு போயிடுறாங்க. உலகம் மோசமானது. இப்படிப்பட்ட காலத்தில் நம்ம எப்படி நோய் இல்லாமல் வாழ முடியும், என்ன பண்ணலாம் என்பதை குறித்து ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அந்த அம்மாவை பற்றி கொஞ்சம் லைட்டாக நம்ம பார்க்க போகிறோம். முற்றிலும் நம்பிக்கை இழந்திருந்தால் அவள் ஆத்மாவில் அந்த அந்தகாரம் இருள் நிறைந்த ஒரு அனுபவம். ஆனால் மகா வைத்தியர் ஆகிய இயேசுவை ஒரு நாள் சந்திக்கிறார். உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த செய்தி, இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பரம வைத்தியர் இயேசு கிறிஸ்துவை ஒரு நாள் சந்திக்கிறாள். அவள் சொல்லி வருகிறாள் என்னன்னு அப்படின்னா, வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமாவேன். சுவாசத்தை பாருங்க. ஏன்னா கூட்டம் பயங்கரமா இருக்கு, ஜஸ்ட் நான் டச் பண்ணிட்டு வந்துட்டா போதும், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம், செத்தாலும் பரவாயில்ல, தொட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருகிறாள். அவ யோசிக்கிறா, நிறைய பேர் சுகமா இருக்கிறாங்க, எனக்கு சுகம் கிடைக்குமா? வஸ்திரத்தை தொடுவோம், கண்டிப்பாக சுகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, வேற வழியே இல்லை அவளுக்கு. ஃபைனல் இதுதான், ஃபைனல் டச், கடைசி ஒரு தொடுதல், கடைசி தொடுதல். அந்த தொடுதலில் அவளுக்கு சுகம் கிடைக்காவிட்டால் அவள் மரித்து விடுவாள். நம்ம ஆண்டவர் கடைசி நேரத்தில் சரியா வருவார். எலன் ஒயிட் அம்மையார் சொல்லும்போது, இந்த 38 வருஷம் வியாதிப்பட்டவனுக்கு சொல்லும்போது எலன் ஒயிட் அம்மையார் எழுதுவாங்க, கழுத்து இப்படியே தான் இருந்துச்சான், சாக போகிற கண்டிஷன் ஆயிடுச்சான், ஏசப்பா மட்டும் போகலன்னா செத்துருவானா. கரெக்டாக போய் டச் பண்ணுறார், எழுந்தர் அப்படின்ட்டார். அதே போல் இவளுடைய வாழ்க்கை முடிகிற தருவாயில் இருக்கிற, மெலிந்து போய் மோசமான உடலெல்லாம் ரத்தமெல்லாம் போய் சாகிற தருவாயில் இருந்த அவள் ஒரு சிறிய முயற்சி எடுக்கிறாள். எப்படியாவது இயேசுவை அவருடைய வஸ்திரத்தை தொட்டுவிட வேண்டும் முயற்சி எடுக்கிறாள். மைண்டை நோட் பண்ணிக்கங்க. நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஒரு முயற்சி பண்ண மாட்டோம். உடம்பு முடியாமல் இருக்குங்க, நீங்கள் அதெல்லாம் செய்யணும்னா ஒரு முயற்சி பண்ண மாட்டோம், அப்படியே இருப்போம். ஆனால் அவன் முயற்சி எடுக்கிறார். தொட்டால் சுகமானால் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் சூப்பரான ஒரு கேள்வி கேட்பார், என்னை தொட்டது யார்? நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, என்னையா நீங்களாம் தொட்டது யாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இவ்வளவு கூட்டத்தில் தொட்டது யார்? அந்த பெண்மணி கைக்காரங்களை தூக்குகிறாள், ஐயா நான் தான், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, போ. அதுக்கடுத்து என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அவளுக்கு எல்லா ஆசீர்வாதமும் வந்திருக்கும். இனி எந்த மருத்துவரையும் பார்க்க தேவையில்லை, முக்கியமான மருத்துவரை பார்த்து சுகமாகிட்டா. இப்போ இனி மருத்துவர் அவளுக்கு தேவையில்லை, இயேசு என்கிற வைத்தியர் அவளுக்கு போதும். அன்பு கூற ஆட்கள் வருவார்கள். அவளுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி யோசித்துக்கிட்டே போகலாம். ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். நான் படித்து கொண்டிருக்கும்போது, இந்த புஸ்தகத்தை நான் படித்து கொண்டிருக்கும்போது ஒரு இடத்துல நான் அப்படியே ஸ்டக்காகி நின்னேன். எது ஒரு புத்தியுள்ள ஆராதனை அப்படின்றதுக்கு நிறைய டெஃபினிஷன் நான் படிச்சிருக்கிறேன், செய்தி கொடுத்துருக்கிறேன். ஆனால் இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும், உங்கள் சரீரங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், உங்கள் சரீரங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் சரீரங்களை எவ்வளவு பாதுகாப்பாக வைக்க வேண்டுமோ அவ்வளவு பாதுகாப்பாக சரீரங்களை வைத்துக் கொள்வதுதான் புத்தியுள்ள ஆராதனை. இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய சரீரங்களை சரியா பாதுகாத்துட்டு இருக்கிறோம்? எனக்கெல்லாம் இதை படிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நானும் ஒரே அங்கிட்டு போக இங்கே போக, சரியாக தூங்குறது கிடையாது, ஒரே ப்ரிப்பரேஷன், ஏதாவது மெசேஜ் அது படிக்க இது படிக்க, ப்ராஜெக்டை யூஸ் படிக்க,
இவங்க எப்போ தூங்குறாங்க, நான் எப்போ போய் தூங்குறேன், எப்போ எந்திரிக்கிறேன்னு அவங்களுக்கே தெரியாது. சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப ஒர்க்கு லோடு அதிகம். ஏதாவது ப்ராஜெக்டில் உட்காந்தா ரொம்ப நேரம் போகும், மெசேஜ் எடுத்தால் அது கொஞ்சம் நேரம் போகும். ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் கிடச்சிச்சின்னா அதில் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போயிட்டுருப்பேன். உடம்பை சரியாக பார்க்கல. ஆனால் இந்த பகுதியை படித்து கொண்டிருக்கும் போது யோசித்த ஒரு விஷயம், சரீரத்தை சரியாய் பாதுகாக்காவிட்டால் அது புத்தி இல்லாத ஒரு அனுபவமாக மாறிவிடுமே. ஏன் உன்னுடைய சரீரத்தை இப்படி வைத்து கொண்டிருக்கிறாய் என்ற ஒரு செய்தி எனக்குள் வந்து கொண்டிருந்தது. சரீரம் ரொம்ப முக்கியமான ஒன்று, அதை சரியாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு எல்லாமே கொடுத்தார், எல்லா ஆசீர்வாதத்தையுமே கொடுத்தார். நல்லா உழைச்சாங்க, விவசாயம் பண்ணணும், உடம்பை நல்லா வச்சுக்கிறணும்னு ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுத்தார். ஆனால் படிப்படியாக காலங்கள் வளர வளர என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கெல்லாம் நம்ம யாருமே ஒரு உடலை பாதுகாக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் இல்லை. ஒரு மெக்கானிக்கலாக ஏதாவது நம்ம உட்கார்றோம் இன்டர்நெட்டில், அப்புறம் லேப்டாப்பு, இப்படியே உட்காந்து நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப சோர்வாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அதனால தான் வியாதிகள் அதிகமாக நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வியாதிகளுக்கு காரணம் நம்ம தான். இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கலாமே, எத்தனை பேர் காலையில் சரியாக நேரத்தில் சாப்பிட்றீங்க? சரியா, நீங்கள் யாராவது நான் கரெக்டான டயத்துக்கு கரெக்டாக சாப்பிட்ருவேன், 8 மணிக்குள்ளே என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிருவேன் அப்படின்றவங்க யாராவது இருக்கீங்களா? நான் மிஸ் பண்ணதே கிடையாது, 8 o'clock மிஸ் பண்ணதே கிடையாது அப்படின்றவங்க இருக்கீங்களா? மதிய சாப்பாடை நான் மிஸ் பண்ணதே கிடையாது, இரவு சாப்பாடு ஒரு 6 மணிக்குள்ளே அல்லது 6:30க்குள்ளே நான் சாப்பிட்டு முடிச்சிருவேன் யாராவது இருக்கீங்களா? தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கட்டு கட்டிட்டு இங்கிட்டும் வேலை செய்யும், இங்கேயும் வேலை செய்யும், எல்லா இடமே வேலை செய்யும். உண்மையில் இந்த ஸ்பைசர் காலேஜ் போனால் எனக்கு 2 மாதம் செம்மையாக இருக்கும். பாஸ்டமாக திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாட்டு நேரம் கரெக்டாக காலையில் 7:30க்கு சாப்பாடு, ஏன்னா 8 மணிக்கு கிளாஸ்க்குள்ளே இருக்கணும். மதியம் 12:30க்கு சாப்பாடு, நைட்டுக்கு 7 மணிக்கு சாப்பாடு முடிஞ்சிடும். அவ்வளோதான், வேறு ஸ்நாக்ஸ் கிடையாது, இடையில எதுவுமே கிடையாது. நான் கொஞ்சம் காய்கறி மட்டும் வாங்கி வச்சுருப்பேன், ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருப்பேன். ரொம்ப பசியாக இருக்கும்போது 2 கேரட்டை சாப்பிட்டுட்டு இருப்பேன், அவ்வளோதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஜீவியை ரொட்டேட் பண்ணி பாருங்கள். நம்முடைய குடும்பத்துக்குள்ளன்னு வரும்போது ஏதாவது முடியுதா? வேலை, அங்கே நான்லாம் ஊழியத்துக்கு போகிறது, இந்த 1 மாதமாக நானும் பிரின்சிபல் சாரும் லாயரை பார்க்குறது, 11:30க்கு வீட்டுக்கு வர்றது, 12 மணிக்கு வர்றது. என்ன வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டவருக்காக எதையாவது செய்வோமே. ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. நான் கூட இந்த கடந்த வாரத்தில் யோசித்து பார்த்தேன், ஒரு மாதத்தில் நம்மளையே மறந்து போன நாட்கள் எத்தனை அப்படின்றத யோசித்து பார்த்தேன். நம்மளையே மறந்து போன நாள் மாதத்தில் எத்தனை நாள்? நம்மளே மறந்துடும், யாருன்னே தெரியாது. ஆனா பெண்ணா, எங்கே தூங்குகிறோம், என்ன படிச்சிருக்கிறோம், என்ன நேரம், ஒன்றுமே தெரியாத மாதத்தில் 7 நாள் நீங்கள் யாருன்னே தெரியாது. அது எப்போ? தூங்குகிற நேரம். மாதம் 30 நாளில் ஒரு வாரம் 7 நாள் சுத்தமாக நீங்கள் யாருன்னே தெரியாது. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்முடைய வாழ்க்கை ஜீவியத்தில் அவருக்காக ஏதாவது நம்ம செய்யணும், நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். நம்ம மேலே ஆண்டவர் நம்பி இருக்கிறார், என் பிள்ளை நான் சொல்கிறபடி நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நமக்கு பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார், வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறார். இந்த சத்தியத்தை, முத்தூதியின் முழக்கம், முத்தூதியின் சுவிசேஷத்தை ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார்னா டக்குன்னு போய் டக்குன்னு செத்து போகணுன்றதுக்காக கொடுக்கல. நித்தியமாய் வாழ வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் என்பதற்காக ஆண்டவர் இந்த பலமான சத்தியத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய உடலை, சரீரங்களை பரிசுத்தமாக ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்கிற ஒரு கடமை நம்முடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்முடைய உடம்பை பார்த்துட்டு இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. டயத்துக்கு தூங்குறோமா? எத்தனை பேர் கரெக்டாக நான் 10 மணிக்கு தூங்கிடுவேன்றவங்க இருக்கீங்களா? கரெக்டாக நான் 10 மணிக்கு தூங்கிடுவேன், கரெக்டாக 8 மணிக்கு சாப்பிட்ருவேன், மதியம் ஒரு குட்டி தூக்கம் போடுவேன், ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம், தட்ஸ் ஆல். இப்படி என் உடம்பை நான் காலையில் வாக்கிங் போகிறேன்,
ஒரு ½ அன் ஹவர் வாக்கிங் போயிட்டு அப்படியே உடம்ப நான் வார்ம் அப் பண்றேன். இது என் ஆண்டவர் தங்குகிற ஆலயம், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு ஆண்டவர் என்னோடு இருக்கிறதுனால என்னுடைய உடலை நான் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் ஆண்டவர் என்னிடத்தில் கணக்கு கேட்பார் என்று சொல்லி யாராவது பயபக்தியோடு இப்படிப்பட்ட காரியங்களை செய்றீங்களா? செய்யல அப்படின்னா இது ஒரு வார்னிங் மெசேஜ். இது வரைக்கும் செய்யலைன்னா இன்னைக்கு ஒரு வார்னிங் மெசேஜ். நீங்கள் உங்கள் உடம்ப உடற்பயிற்சி செஞ்சே ஆகணும். நட்ஸு, நல்ல ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். ஏனென்றால் உங்களை ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்ததற்கு ஆண்டவர் முகாந்தரம் வைத்திருக்கிறார். இதை ஆஃப் பண்ணி போடுங்க. முடிஞ்சா? ஜஸ்ட் இது இருந்தால் கொஞ்சம் முகமெல்லாம் தெரியும் உங்களுக்கு, அதுதான். போடு அந்த 3 இந்த சைடில். போட்டு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில். ஓகே, மறுபடியும் இருந்தால் பார்ப்போம், இல்லைன்னா விட்டுருவோம். சரியா? ஓகே. ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே 3 விதங்கள்லயும் இருக்கணும். நம்முடைய சரீரத்திலையும் ஆரோக்கியம் இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஆரோக்கியம் இருக்கணும். இந்த 3லையும் ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கணும். ஆத்மா, சரீரம், ஆவி. இதில் நம்ம ஆரோக்கியமா இல்லைன்னா, நான் உடல்ல மட்டும் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நல்லா உடற்பயிற்சி செய்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா டயத்துக்கு தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோடு இருக்கிறதுல நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் ஆபத்து இருக்கு. ஆபத்து இருக்கு. உடம்ப மட்டும் பார்த்துட்டு உடலுக்குள் இருக்கிற அந்த ஆத்துமா, அதாவது என்ன அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் சரியாக வாழாவிட்டால் அதிலிருந்து உங்களுக்கு ஆபத்து இருக்கிறது. நான் இன்னைக்கு அதை கொஞ்சம் லிஸ்ட் போட போறேன், கொஞ்சம் அப்படியே சொல்லிக் கொடுக்க போறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு கதை ஒன்று படித்தேன், கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு கண்ணாடிக்குள்ள ஒரு பெரிய தொட்டி, நம்ம இந்த இந்த சர்ச் அளவுக்குள்ள ஒரு பெரிய தொட்டின்னு வைங்களேன், அதில் கண்ணாடி போட்டிருக்காங்க. நம்ம கண்ணாடினா உள்ள எந்த மீனும் 2 சைடு மீன் விட போகிறாங்க, ஒரு சைடு மறைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு சைடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுறா மீனை போடுறாங்க. சரிங்களா? ஒரு சின்ன சுறா மீன். இன்னொரு சைடு சின்ன சின்ன மீன்களை போடுறாங்க. இந்த சுறாவுக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் இந்த சிறிய மீன்களை பிடிப்பதற்காக அப்படியே வரும். ஆனால் இடையில என்ன இருக்கு? கண்ணாடி போட்டிருக்கிறாங்க, அதனால முட்டி முட்டி பார்க்க முடியாது. ரொம்ப நாள் அது ட்ரை பண்ணிட்டே இருக்கு. டெய்லி முதல் நாள் ஒரு 10 முறை 20 முறை ட்ரை பண்ணது முடியல, அடுத்த முறை ஒரு 15 முறை ட்ரை பண்ணது முடியல, அடுத்த முறை ஒரு 10 முறை ட்ரை பண்ணது முடியல, அடுத்த 5 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது. கடைசியில் ஒரு தீர்மானம் எடுக்குது, என்னால இனி முடியாது. உடனே என்ன பண்றாங்கன்னா அந்த கிளாஸ் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து இந்த மீன்கள்லாம் ஜாலியாக இருக்கு. ஏன்னா சுறாவுடைய மைண்ட் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இனிமேல் என்னால் அந்த பக்கம் போக முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, இனிமேல் எனக்கு ஏற கிடையாது, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் என்னால் முடியலை. படிப்படியாக குறைஞ்சு கடைசியில் தன்னுடைய நம்பிக்கையெல்லாம் இழந்து போச்சு. இன்னைக்கு நிறைய பேர் இந்த சுறா மாதிரி தான். டாக்டர் ஏதாவது சொன்னாங்கன்னா அதோட முடிச்சிருவோம் கதையை. அடுத்து பாஸ்ட் வந்து அடக்கம் பண்ணுறது தான் வேலை. ஏங்க, நம்ம உடம்பை அவன் எப்படிங்க ஆராய்ச்சி பண்ண முடியும்? யோசித்து பாருங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குணாதிசயத்தை ஆண்டவர் படைச்சு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான உடல் அங்கங்களை உருவாக்கி, அவங்க சூழ்நிலை இருக்கிறது, அவங்க வளர்ந்த விதங்கள் இருக்கிறது,
கிராமத்தில் வளர்ந்துருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாதபடி வளர்ந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு தன்னுடைய உடம்பை பாதுகாத்திருக்கிறாங்கன்னா, ஒவ்வொருவருடைய உடம்பும் ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் ஆண்டவர் அமைத்து வைத்திருக்கும் போது ஒரு ஆளுக்குள்ள ஒரு காரியத்தை வைத்து இவர்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியும் என்று சொல்லி முடிவெடுப்பது என்பது அது சாத்தியமாகாது. நமக்கு ஒரே ஒரு இருக்கட்டுங்க, ஏதோ ஒன்று சொல்லட்டுங்க, அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க, இது சரிதானா, இவங்க சொன்னது சரிதானா, நமக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதா, அதை சரி பண்ணுவதற்கு என்ன பண்ணலாம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். எழுதியிருக்கிறாங்க. பிறகு அந்த கடல் உயிராளர்கள் அந்த கண்ணாடி தடுப்பை அகற்றினார்கள், ஆனால் சுறா எந்த மீனையும் தாக்கவில்லை. தனக்கும் இறை மீன்களுக்கும் இடையே ஒரு தடுப்பு இருப்பதாக நம்பும்படி அந்த சுறா பயிற்சி அளிக்கப்பட்டது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பயிற்சி அளிக்கப்படுறாங்க. உங்களால முடியாதுன்னா அப்படியே விட்டுருவாங்க. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், ட்ரை பண்ணிக்கிட்டே விடவே கூடாது. லைஃப்பில் முயற்சியை மட்டும் நம்ம விடவே கூடாது. இதில் நான் ஒரு 3 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். முக்கியமான 3 பாயிண்ட்டு. நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கு 3 விஷயத்தை கற்றுக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா விசுவாசம். விசுவாசனாலே ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? பக்தியும் தேவன் மேல் ஆழ்ந்த அர்ப்பணிப்பும் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? நீங்க எல்லாரும் பக்தியோடு இருக்கிறீங்க, அப்படித்தானே? இல்லையா? நீங்க சிசர் அடிப்பீங்களா? தண்ணி அடிப்பீங்களா? இந்த கேள்வியெல்லாம் என் பாஸ்டர் ஃபுல்பீட்லேருந்து கேட்குறீங்க, இல்லை ஒரு பாயிண்ட்டுக்காக கேட்குறேன். நம்மளால் முடியுமா? அதை செய்ய முடியுமா? எவ்வளோதான் ஃப்ரெண்டுகள் அந்த தவறுகள் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு பக்தி இருக்கிறது. ஐயோ, என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் இந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 10 கற்பனை அப்படியே யோசித்து பாருங்களேன். நம்ம விபச்சாரம் செஞ்சிருவோமா? அவ்வளோ இடம் கொடுத்துருவோமா? ஆண்டோடைய பிள்ளைகள் பொய் சொல்லிடுவோமா? மற்றவங்களுக்கு முன்னாடி நடக்காத ஒரு விஷயத்தில் இவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பொய் சாட்சி சொல்லுவோமா? இல்லை. பிறனுடைய மனைவி, பிறனுடைய கணவன் அப்படின்னு சொல்லி யாரையாவது இச்சித்து அவங்களை அடையணும்னு சொல்லி ஆசைப்படுவோமா? ஆண்டோடைய பிள்ளைகள் ஆசைப்பட மாட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லாதவங்க தான் அதை செய்வாங்க. அப்படின்னா பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் கண்டிப்பாக தவறு செய்ய மாட்டாங்க. அப்படி தவறு செய்ய மாட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியமாக தான் இருக்கும். அதுதான் விசுவாசம். எத்தனை ஒயின் ஷாப் இருந்தாலும், வீட்டு பக்கத்திலே இருந்தாலும் சரி, ஏசப்பா இருந்தார் அப்படின்னா அங்கே போய் நின்னாலும் சரி தொடமாட்டோம். ஏனென்றால் இந்த உலகத்தையே படைத்த ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். யோசேப்பை நினைச்சு பாருங்க. உண்மையிலங்க யோசேப்பு போலலாம் நம்ம கிடையவே கிடையாது. கல்யாணம் ஆகாதவன், சின்ன பையன், அவனுக்கு முன்னாடி போத்திப்பாருடைய மனைவி இருக்கிறா, அவதான் போர்ஸ் பண்றா. இன்னைக்கு திருமணமானவங்க கூட தவறு செய்கிறாங்க. ஆனால் அவன் திருமணம் ஆகாதவன், அவனுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு, ஆனாலும் அவன் தொடலை, ஓடுறான். எப்படி வளர்த்துருக்காங்க அவங்க பெற்றோர்களில்? இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பாருங்க, யார் பார்க்க போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, நம்ம அழிஞ்சு போனால் என்ன, செத்தா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கை, வாலிபர்கள் பார்த்தீங்க அப்படி சொன்னால் அப்படி தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப மோசமான நிலைக்கு கொண்டு போகிறாங்க. காரணம் என்ன? ஆண்டவர் இல்லைங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இருப்பார் என்று சொன்னால், என் ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் எனக்குள் இருக்கிறது என்று சொன்னால், என்னுடைய உடல், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சூப்பரா இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும். நான் தான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன்ல, ஏசப்பா இருக்கிறாங்க, ஒருவருடைய வாழ்க்கையில ஏசப்பா இருக்கிறாங்க, பைபிள் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்கள அமெரிக்கா வரைக்கும் அனுப்பலாம். சுத்தமாக போய் சுத்தமாக வரும். பைபிள் இல்லாத பிள்ளை, ஏசு இல்லாத பிள்ளையை நீங்கள் அனுப்பி விட்டீங்கன்னா குழந்தையோட தான் வரும். தான் உண்மை. ஏசப்பா இருந்தாருன்னா சுத்தமாகவே இருக்கும்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சின்ன எச்சரிப்பு என்ன அப்படின்னா, நீ உண்மையாகவே விசுவாசியாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாகவே இருக்கும். நீ உண்மையாகவே விசுவாசியாக இருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ சுத்தமாக தான் இருப்ப. உனக்கு முன்பாக எத்தனை விதமான ஆசா பாசங்கள் உனக்கு முன்பாக சாத்தான் கொண்டு வந்தாலும் சரி, அவரை பார்ப்பீங்க. எங்க அப்பா என்ன பார்க்குறாங்க. இந்த உலக வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். அதை உண்மையா வாழ்ந்துட்டு போறதுக்கு தீர்மானம் எடுக்கணும். திருமணம் முடிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, திருமணம் முடிய போறவங்களா இருந்தாலும் சரி, மிக கவனமாக இருக்கணும். இல்லாவிட்டால் உடல் ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம்ல, கடவுளுக்கு பயப்படாத பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீக்கிரமாகவே மரித்து விடுகிறார்கள். ஏனென்றால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் சரியாக கேட்கவில்லை. 1 கொரிந்தியர் 10:31 பார்த்தீங்க அப்படி சொன்னா, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். விசுவாசம் உள்ளவர்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்துவார்கள். எது கிடைச்சாலும் வாய்க்குள்ள போடக்கூடாது. எனக்கெல்லாம் பயம். இந்த சிக்கன் கடைக்கு போனாலே எனக்கு பயம் வந்துடும். இந்த சிக்கன் உயிரோடு இருந்ததா செத்து போனதா தொங்க விட்டு உரிச்சு வச்சிருக்கிறாங்க, என்ன பண்ணுறது, இதை எப்படி வாங்கிறது, எனக்கு பாதி பயம் எடுத்துடும். நம்ம எதையுமே பார்க்குறதே இல்லை. கிடைச்சதை அப்படியே அழுகிட்டு போயிட்டு அப்படியே போட்டு சமைச்சிருவோம். அவன் எப்போ வெட்டினானே தெரியாது. நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம ஏமாறுறவங்களாவே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது. விசுவாசம் உள்ளவர்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்துவார்கள். நீங்கள் உண்மையிலேயே ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் உடல் மேலே அதிகமாக கவனம் செலுத்துங்க. அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு டேக் கேர் யுவர் பாடி அட்லீஸ்ட் 1 hour எவ்ரி டே. உங்கள் உடம்பை 1 மணி நேரமாவது பாருங்கள், பாதுகாருங்க. பல்லு விளக்குறீங்களா, ஒரு 10 நிமிஷமாவது தேய்ங்க. காலை கடன்களை சரியான நேரத்தில் முடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை ஜீவியத்தில் பலவிதமான வியாதிகள் மருத்துவர்கிட்ட தான் எல்லாமே கொடுக்கணும். நம்ம கொடுத்தாலும் சரி, அது சரியான சுகமாவதில்லை. மேலும் மேலும் மாத்திர 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 டோஸ் அதிகம் 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 ஆகி வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடும். முதலாவது என்னது? விசுவாசம். ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும். நல்ல நட்ஸு, நல்ல தானிய வகைகள் ட்ரை பண்ணுங்க. டெய்லி ஒரு தானியம். நாங்கள்லாம் ஏழை பாஸ்டர், என்ன செய்யறது, எல்லாருமே ஏழை தான். இங்கே ஏழைகளுக்குன்னு தனியாக ஆண்டவர் பருப்பு வகைகள் கொடுத்துருக்காரு. ஏழைகளுக்குன்னு பல வகைகள் கொடுத்துருக்கிறாரு. ஏழைகளுக்குன்னு காய்கறி கொடுத்துருக்கிறாரு. அதை செலக்ட் பண்ணி சாப்பிடுங்க, அவ்வளோதானே. ஏழைகளுக்குன்னு ஒண்ணுமே இல்லைன்னா அப்படியே சமைச்சு தண்ணியை ஊற்றி 2 நாள் சாப்பிடுங்க, ஆரோக்கியம். என் ஃப்ரெண்டு நம்ம ஜான் கேஸ் தெரியும்ல, லண்டனில் இருக்கும்போது கஞ்சி குடிக்க போயிருக்காங்க. 1500 ரூபான்னு சொன்னார். 1500 ரூபா இருந்துச்சுன்னா 25 கிலோ அரிசியை தூக்கி போட்டுடலாம் நம்ம. அதாவது இங்கே இருக்கிறதெல்லாம் அங்கே ஆரோக்கியமாக போச்சு, அங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே தள்ளி விட்டாங்க. இப்போ அங்கே இருக்கிறது தான் நம்ம விரும்புகிறோம், இங்கே இருக்கிறதெல்லாம் அவன் விரும்புகிறான். நீங்கள் அமெரிக்கா ஆப்பிரிக்கா எங்கேயாவது போனீங்கன்னா தமிழ்நாடு ஹோட்டல்னு போட்டுருங்க, பெரிய பணக்காராகி வீட்டுக்கு வந்துடலாம். அப்புறம் சர்ச்சு கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு பெஞ்சு கிஞ்சி வாங்கி கொடுங்க, அவ்வளோதான் செய்வீங்க. வேற என்ன பண்ண போகிறீங்க? பணம் அதிகமாக வரும்போது நம்ம வீடை தான் பார்ப்போம், ஆண்டவருடைய வீடு மறந்துடும். நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். ஒரு சிலர்லாம் எனக்கு ஃபோன் அடிப்பாங்க, பாஸ்டர் நாங்கள் ஒரு 10,000 rupees அனுப்பி வைக்கிறோம், எதுக்குமா? தசம பாகம் வச்சுருங்க, நீங்கள் அங்கேயே வச்சுருங்கன்றேன். அதுக்கடுத்து ஃபோனே வராது. இங்கே எதுக்கு வைக்கணும், அங்கேயே வச்சு விட்ருங்க அப்படின்னு வேணாம். எல்லாம் ஒன்று தானே. அது நம்ம விசுவாசியாக இருந்தால் பரவாயில்ல. நம்மளை ஒரு சில நேரங்களில் டெஸ்ட் பண்ணுறதுக்காக கூட நிறைய காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க, அதிக தண்ணி குடிங்க. இன்றைக்கி நிறைய பேர் தண்ணி குடிக்கிறதில்ல. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாம் ஒரே செய்தி வேறு மாதிரி செய்தி, உங்களை எச்சரிப்பு செய்தால் போய் இதையும் நம்ம பார்க்கணும்.
உடம்ப பார்க்காம இருந்துக்கிட்டு எனக்கு இப்படி இருக்கு நான் என்னத்த வாழ போகிறேன், நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. அப்படியே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிட வேண்டியதான். எண்ணெய் வகைகள்லாம் ரொம்ப கவனமாக எடுக்கணும். நான்லாம் முடிஞ்ச அளவுக்கு செக்குன்னு தான் போய் வாங்குவேன். ரொம்ப முடியாத நேரத்தில் செக்கு வச்சுட்டாங்கன்னா தான் நம்ம என்ன பண்ணுறோம், வேறு எண்ணெய்க்கு போகிறோம். வேறு என்ன பண்ணுறது? ஆனால் ஜெபத்தோடு தான் அதை யூஸ் பண்ணுவேன். ஆண்டவரே, ஐயோ இதை யூஸ் பண்ணுறதே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இது ஏகப்பட்ட வியாதி உள்ளதே, வேறு வழி இல்லை ஏசப்பா, ஜெபம் பண்ணிக்கிற வேண்டியதான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தை நாடி செல்ல வேண்டும். ஆரோக்கியம் எங்கே இருக்கிறதுன்ற பார்த்து கொள்ள வேண்டும். ஹோட்டல் போகிறீங்களா? நான்லாம் நிறைய இடங்களில் ஹோட்டல் போகும்போது தான் எனக்கு எவனாவது தோசை சாப்பிடுவாங்களா ஹோட்டலில் போய், பெரிய ஹோட்டல், அதை நாங்கள் சாப்பிட்றது. ஏன்னா அதுதான் கொஞ்சமாக தான் ஆரோக்கியம். மற்ற எல்லாமே என்னைக்கு வச்சான், என்னைக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தான், என்னைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடைச்சி போட்டான், என்னைக்கு எடுத்து விட்டான்னா தெரியாது. ஆனால் நமக்கு சுவையாக தான் கொடுத்துருவாங்க. எதையாவது ஒன்றை போட்டு எடுத்துட்டோம்னா அதோட முடிஞ்சிடும். வயிற்றுக்குள்ளே போய் தான் இருக்கும். இது சுவையா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம், ஒரு நாளில் தெரிஞ்சிடும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, விசுவாசத்தை பற்றி பேசணும். ரெண்டாவது, நம்பிக்கை. ஆராய்ச்சி எடுத்து பார்த்தாங்க. ஆராய்ச்சி பார்க்கும்போது 80க்கும் மேற்பட்ட முடிவுகள், ஆய்வுகளின் முடிவு, ரோசெஸ்டர் பல்கலைக்கழக மருத்துவ செய்தி மடல் ஒன்று சொல்லுது. இது அமெரிக்காவில் ஒரு மடல்ல சொல்றாங்க, 80க்கும் மேற்பட்ட ஆய்வுகள் எடுத்ததுல ஒட்டுமொத்த ஆயுட்காலம், நோயிலிருந்து தப்புதல், இதய ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி, புற்றுநோய் விளைவு, கற்ப விளைவு, வலி சகிப்புத்தன்மை போன்றவை பற்றி ஆராய்ந்து பார்த்தாங்க. எல்லா ஆராய்ச்சியும் பண்றாங்க. கற்ப காலத்தில் எப்படி இந்த மாதிரி காரியம், புற்றுநோய்க்காரி விளைவுகள் என்ன, எல்லா வியாதியும் ஆராய்ந்து பார்க்குறாங்க. அப்போ நம்பிக்கையற்றவர்களை விட நம்பிக்கை மிகுந்தவர்கள் சிறப்பாக செயல்பட்டார்களாம். என்ன வியாதி இருந்தாலும் நம்பிக்கையோடு என் ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு சுகம் கொடுப்பார், நான் சரியாக ஆண்டவர் சொன்ன உணவு கட்டுப்பாடுகளை நான் சரியாய் கடைபிடிப்பேன், என் ஆண்டவர் எனக்கு நோயிலிருந்து விடுதலை தருவார் என்ற நம்பிக்கை, ட்ரஸ்ட் இன் காட். நியூஸ் ஸ்டார்ட்ல தான் நம்ம படிப்போம் கடைசி, ட்ரஸ்ட் இன் காட். இந்த நம்பிக்கை வைத்தவங்க 80க்கு மேற்பட்ட ஆய்வுகளில் நேர்மறையான மனநிலை, உங்கள் உடல் நலனை மேம்படுத்த நேர்மறையான ஒரு மனநிலையை பெற்றுக்கொண்டார்களாம். நேர்மறையான மனநிலைனா என்ன? ஆங்கிலத்தில் சொன்னால் இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியும். பாசிட்டிவ் மைண்டு. இன்னொன்று இருக்குது, பாசிட்டிவ்க்கு அடுத்து நெகட்டிவ் தாட்ஸு. நிறைய பேர்கிட்ட போனாலே பயம் வந்துடும். என்ன இப்படி இருக்க அப்படின்னுவான், அதோட முடிஞ்சிடும் பாவம். ஏன்னா என்னுடைய பாட்டி ரொம்ப பிடிக்கும், அவங்க தான் எங்களை அதிகமாக வளர்த்தாங்க. காலையில் 5 மணிக்கு பால் பூஸ்ட் கொண்டு வருவாங்க. நாங்கள் மேலே தூங்கி கிடப்போம், பயங்கரமாக திட்டுவோம். 5 மணிக்கு எழுப்புனா அவங்கள என்ன பண்ணுவீங்க? ஆனாலும் எந்திரியா எந்திரியா அப்படின்ட்டே இருப்பான். ஓடி போயிரு அப்படின்னுவோம். நல்லா ஓடி போயிரு வச்சுட்டு ஓடி போயிடணும். 8 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த பாலை குடிப்போம். பாட்டி கொடுத்துருச்சு. அவங்கள மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனேன். அப்போ தான் நான் பள்ளக்கால் முக்குடலில் பாஸ்டர் போனேன். போகும்போது டாக்டர் சொல்லிட்டான், அப்படியே தட்டி பார்த்தான், நாடி தட்டி பார்த்தான். என்னம்மா இந்த அம்மா, அவங்க நல்லா தான் முடிச்சிட்ருக்காங்க, இதயம் வீக்காகி போச்சு, நாடி துடிப்பு குறைஞ்சி போச்சு, என்ன இந்த அம்மா இப்படி பிழைக்குமான்னு தெரியலன்ட்டான். இனி என்னத்தை போய் அந்த அம்மா எங்கள் பாட்டியை ஆறுதல் படுத்துறது? அவன் தான் சொல்லிவிட்டு போயிட்டானே நெகட்டிவா. கடைசியில் ஐயா கூட்டு போயிருங்கய்யா, நான் நாளைக்கு 4 மணிக்கு செத்து போயிடுவேன் ஆண்டுச்சு. கடைசியாக கரெக்டாக 4 மணிக்கு இறந்து போச்சு. கொஞ்சமாவது ஒரு ஆறுதலா, ஏம்மா ஒன்றும் இல்லைம்மா சரியாயிருவேனாலும் சரியாயிருக்கும். மருத்துவர்கள் எங்கேருந்து எப்படி படிச்சு வர்றாங்கன்னே தெரியல. நிறைய நேரத்தில் அது எனக்கு ஒரு பயம். ஒரு சில இடத்துக்கெல்லாம் போகும்போது பார்ப்பேன், நல்லா ஒரு சிலரை பார்ப்பேன், ஐயோ, ஒரு சிலர் திட்டியே இருக்கிறேன் நான். ஏன்னா எதுக்கியா படித்த அப்படின்லாம், என்ன பேசுறதுனே உனக்கு தெரியல.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்பிக்கை ஒரு எதிர்மறையான காரியங்களை யோசிக்கிறதுக்கு பதிலாக நேர்மறையான காரியங்களை யோசிக்க வேண்டும். இந்த 12 வருஷமாய் வியாதிப்பட்ட அந்த பெண்மணி நேர்மறையான ஒரு விஷயம், அந்த வைத்தியரை நான் பார்த்தால் சுகமாவேன் என்று அவ்வளவு நம்பிக்கையோடு வந்து சுகம் பெற்றது போல நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து அவர் சொன்னால் போதும், அவர் தொட்டால் போதும், அவர் பார்த்தால் போதும், சுகம். அவர் ஒரு பார்வை பார்த்தா போதும். பேதுருவை ஒரு பார்வை பார்த்தாரு, உடல் முழுவதும் சுகமானான். இயேசுவானவர் தொட்டாலும் சரி, அவரை யாராவது தொட்டாலும் சரி, சுகம்தான். பர்த்திமேயு குருடனை தொட்டார், சுகமானான், கண் தெரிந்தது. பார்த்தாலும் தொட்டாலும் எல்லாமே சுகம்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அப்பா நம்மோடு இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொன்னா போதும். நூற்றுக்கு அதிபதி சொன்னால, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் வேலைக்காரன் சுகமாவான். அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த ஆண்டவரை தொழுது கொள்கிற நீங்களும் நானும் உலகத்தை சார்ந்தோ மனிதர்களை சார்ந்தோ இல்லாதபடிக்கு அன்பின் இரட்சகரை சார்ந்திருக்க வேண்டும். நாசியிலே சுவாசம் உள்ள மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். ஒரு மனுஷன் ஏதாவது ஒன்று சொல்லிட்டான் அப்படின்னா அப்படியே பிடிச்சுக்கிட்டு வாழ்க்கை முழுவதும் இவங்க சொல்லிட்டாங்க, எப்படி சொல்லிட்டாங்க, எப்படி சொல்ல செத்துறாதீங்க. சொல்லிட்டு போறாங்க. இப்போ என்ன, எங்களுக்கு ஆரம்ப கால ஊழியங்கள் எல்லாம் யாராவது சொன்னாங்கன்னா ஓன்னு அழுதுட்டு இருப்போம். இப்பெல்லாம் அழுகையே வராது, போங்கடான்டாச்சு. பார்த்துட்டோம், எவ்வளவோ பார்த்தாச்சு. முதுகில் குத்துறவங்களையும் பார்த்துட்டோம், நெஞ்சில் குத்துறவங்களையும் பார்த்தாச்சு. ஏனத்தை போய் அவங்கள போய் சொல்லி அவங்களுக்காக ஒரு பிரேயரை போடுப்பா, ஆண்டவரே அவனை ஆசீர்வதி, முடிஞ்சு போச்சு. நிம்மதியாக இருக்கிறோம். என்ன வந்தாலும் பரவாயில்ல. அதுக்காக உனக்காக என்னுடைய வைராக்கியத்தையும் என்னுடைய ஊழியத்தையும் என் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த அன்பையும் உனக்காக நான் விட்டுற முடியாது. எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு. நான் ஆல்வேஸ் ஐம் திங்கிங் ஒன் திங். என்ன தெரியுமா? God has invested a lot of money in me. என் மேல பல லட்சத்தை போட்டிருக்கிறாரு. டக்குன்னு ஓடிடலாம் விட மாட்டேன். பல லட்சத்தை குமிச்சு வச்சிருக்கிறாரு என் மேல. என்ன நம்பி இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாரு. என் முத்துக்குமாருக்கு நான் 20 லட்சம் இன்வெஸ்ட் பண்றேன், 30 லட்சம் இன்வெஸ்ட் பண்றேன். அவனை நான் படிக்க வைக்கணும், டாக்டரேட் முடிக்க வைக்கணும். எத்தனை லட்சம்னாலும் என் பிள்ளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்க ஒரு வார்த்தை சொன்ன உடனே சோர்ந்து போயிட்டு அழுதுட்டு ஐயோ இனி ஊழியமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன முடியாது, முடியவே முடியாது. உயிரை கொடுத்த ஆண்டவருக்காக வாழ்நாள் முழுவதும் உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே போல நீங்களும் நேர்மறையான சிந்தனையோடு, ஆண்டவர் இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் நிறைய மக்கள் இருந்தாலும் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா நீங்க அவருக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு உண்மையா இருங்க. குறிப்பா உங்க உடலை பார்த்துக்கங்க. டயத்துக்கு தூங்குங்க, டயத்துக்கு எந்திருங்க. அப்படியே கை காலெல்லாம் அப்படியே கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகட்டும். நான் தான் சமையல்லையே இருக்கேன் மாஸ்டர், அதுவே பாதி உயிர் போயிடுது. இதெல்லாம் எக்ஸசைஸ் கிடையாது, இது சோம்பல் எக்ஸசைஸ். அப்படி நானும் அந்த வேலையெல்லாம் பார்க்குறேன். அது ஒரு சோம்பல் எக்ஸசைஸ். சும்மா கயிறு கட் பண்ணுறது என்ன, இந்த இந்த மணிக்கட்டு தான் வேலை பார்க்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க விவசாயம் பார்க்குறேன். அது அந்த அந்த அம்மையார் எழுதுறாங்க, நீங்க நடைப்பயிற்சி என்பது மிக சிறந்த எக்ஸசைஸ். நடை கொஞ்ச நேரம் நடந்தாலே அதுதான் மிகுந்த பயனுள்ள ஒரு அனுபவமா. கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் நீங்க நடந்துருங்க. அதுக்காக நடக்கணும், எக்ஸசைஸ் நடக்கணும், சும்மா எங்கேயாவது நடந்து தெரியக்கூடாது. அந்த ஒரு கவனத்தோடு அங்கேயும் போட்டு மண்டையை போட்டு குழம்பக்கூடாது. எனக்கு அப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, வாக்கிங் போய்கிட்டு எனக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னா அந்த இதுவும் போச்சு, ஹார்ட்டு வெடிச்சிடும். அவனை தூக்கிட்டு தான் போகணும். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, மூணாவது, முதல்ல என்ன சொன்னேன்? விசுவாசம். விசுவாசம்னா எப்படி? என்ன பாயிண்ட்லாம் சொன்னேன்? ஏன்னா அடுத்த வாரம் கேட்கறது சொல்ல மாட்டேங்க, அதுக்கு தான் இப்பயே கேட்டுறேன். விசுவாசம்னா என்னெல்லாம் பாயிண்ட் சொன்னேன்? ஓகே, அதான் அவ்வளோதான் சொன்னேனாமா?
ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும், நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். யாராவது உங்களை பார்த்து நீ எல்லாம் விளங்கவே மாட்ட, நீ எல்லாம் சீக்கிரம் செத்து போயிடுவ, நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்னு சொன்னா, ஆமாம் உருப்படவே மாட்டேன் அப்படின்னு போய் பெட்டில் போய் படுத்து அழுதுறதா? நீ என்னடா சொல்கிறது? அதை அவர் சொல்லட்டும், கிளம்பு அப்படின்னு போயிட்டே இருக்கணும். மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும், அப்படி தானே? மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதுதான் விசுவாசம். தேவன் மேல் ஆழமான நம்பிக்கை வைக்க வழிநடத்துகிறது. இதுதான் என் ஆண்டவர் இருக்கிறார். ட்ரஸ்ட் இன் காட். முழுவதுமான விசுவாசம். எங்க அப்பா பார்த்துக்கிறாரு, ஜீவனுள்ள தேவன் என்னை பார்த்துக்கிடுவார், எனக்கு ஆயுசு நாட்களை கொடுப்பார், நான் ஆரோக்கியமா இருப்பேன், நான் விழுந்தெல்லாம் போக மாட்டேன், என் காலெல்லாம் ஒடிஞ்செல்லாம் போகாது, நான் அவருக்காக வாழ்நாள் முழுவதும் நடப்பேன், வாழ்நாள் முழுவதும் ஓடுவேன், வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன், ஆண்டவருக்காக நிற்பேன், ஆண்டவருக்காக ஆராய்ச்சி பண்ணுவேன், சத்தியத்தை சொல்லுவேன்ற அந்த விசுவாசம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்பிக்கை. விசுவாசத்துக்கும் நம்பிக்கையும் வித்தியாசம் இருக்கு, அப்படிதானே? நம்பிக்கை என்னது? எனக்கு இந்த பிரச்சனையா என் ஆண்டவரால் சரி செய்ய முடியும். மனுஷனை நம்பலைங்க, ஆண்டவரை நம்புறேன், எங்க அப்பாவால் முடியும். விசுவாசம் நம்பிக்கை எல்லாம் அப்படியே இரட்டை பிறவிகள் மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும், சரிங்களா? அதை நம்ம பார்த்துக்கொள்ளணும். கடைசியாக ஆலயம் செல்வதை விசுவாசம் ஊக்குவிக்கிறது. ஆலயம் வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆலயத்துக்கு வர்றது நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஏதோ என்ன சர்ச்சுக்கு போகிறோம், என்றைக்கோ ஒரு டைம் போகிறோம் வரோம். இங்கே தான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்க போதா, நம்முடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போக போதான்றது தீர்மானிக்கிறது இந்த இடம் தான். உண்மையிலே யோசிச்சு பாருங்க, இங்கே தான் இருக்கு உங்களுடைய லைஃபே. எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் சவுந்தரநாயகம் எல்லாருக்கும் தெரியும்ல, அவங்க ஊரில் நான் ஒரு 7 வருஷம் பாஸ்டராக இருந்தேன். பாஸ்டர் வரும்போதெல்லாம், அந்த சர்ச்சுக்குள்ளே வரும்போதெல்லாம் முகங்குப்புற விழுந்து ஜெபிப்பார். ஐயா, என்னை வளர்த்த திருச்சபை, ஓன்னு அழுவார். இந்த சபை மட்டும் இல்லைன்னா என்ன, நான் எங்கே இருப்பேன்னு எனக்கே தெரியாது. இன்னைக்கு தூத்துக்குடி பட்டணத்தில் இருக்கிற திருச்சபையில் எத்தனை பேர் உருவாயிருக்கிறாங்க தெரியுமா? எங்கெங்க பெரிய பெரிய இடங்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் இங்கே உட்காந்து முழங்கால் போட்டு ஜெபித்த உள்ளங்கள் தான். ஆலயத்துக்கு வராமல் நான் முன்னேறிடுவேன், ஆலயத்துக்கு வராமல் நான் பெரிய ஆள் ஆயிடுவேன்னா உண்மையிலே முடியாது. ஆலயம் செல்வதை விசுவாசம் ஊக்குவிக்கிறது. 6500க்கு மேற்பட்டவர்களை வைத்து கலிபோர்னியாவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. 31 வருஷம். அதன் முடிவுகள் 2002 வெளிவருது. மத சம்பந்தமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறவர்களுக்கு அவ்வாறு கலந்து கொள்ளாதவர்களை விட உயிரிழக்கிற அபாயம் குறைவாக உள்ளது. ஆலயத்துக்கு வருகிறவங்க வாழ்க்கையில ஆயுசு நாட்கள் கூடின ஒரு நிலையை பார்த்தாங்களாம். ஆலயத்துக்கு வராத பிள்ளைகள் ஆயுசு நாட்கள் குறைந்து காணப்பட்டார்களாம். புரியுதுங்களா? ஆலயத்தினுடைய மகிமை ஆராய்ச்சியில சொல்றாங்க. ஆலயம் செல்கிறவர்கள் அவ்வாறு செல்லாதவர்களை விட 7 வருடங்கள் அதிகமாக உயிர் வாழ்வதாக ஆராய்ச்சியில சொன்னாங்களாம். 31 வருஷம் ஆராய்ச்சியில. ஆலயத்துக்கு தொடர்ந்து வர்றவங்க 7 வருஷம் அதிக வருஷம் வாழ்ந்தார்களாம். நீங்க எல்லாரும் 7 வருஷம் அதிகமா வாழணுமா? ஆயுசு நாட்கள் எவ்வளவு? 70. பலத்தின் மிகுதியால் 80. ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா இன்னும் ஒரு 7. எவ்வளவு? உடனே சொல்லுவீங்களா? அவ்வளோ வேணாயா, என்னமோ இவர் சாதிச்சு முடிச்சது மாதிரி. அவ்வளோ வேணாயா? எத்தனை பேருக்கு சத்தியம் சொன்னீங்க? அவ்வளோ வேணாயா அப்படி சொல்லக்கூடாது. வேணும், நல்லா வாழணும்னு நினைங்க. சீக்கிரம் செத்து போகணும்னு பிரேயரை போடாதீங்க. நிறைய நேரத்தில் அப்படி நானே நிறைய நேரத்தில் சொல்லியிருக்கிறேன், ஏன்னா இந்த தொல்லைக்கு பேசாமல் செத்து போயிடலாம் போல அப்படின்னு. அதுக்கடுத்து இப்போ தான் புரியுது, ஏன்டா அதை சொன்னோம் தேவையில்லாமல். உடனே சொன்னதுக்கு ஒரு ஆறுதலான செய்தி என்ன தெரியுமா? யோனாவே சொன்னார், ஏசப்பட்ட ஜெபத்தில் யோனாவே சொன்னார், எலியாவே சொன்னார். நான் சாதாரண முத்துக்குமார் சொன்னா என்னப்பா, மன்னிச்சிருங்கப்பா. எப்படி நம்மளாம் பெரிய ஆள். ஒரு கொலை பண்ணிட்டு சொல்கிறான், தாவீதே கொலை பண்ணாரு, நான் கொலை பண்ண என்னப்பா. விபச்சாரக்காரன் சொல்கிறான், தாவீதே விபச்சாரம் பண்ணாரு, நான் பண்ண என்ன.
சாலமோனே 1000 பொண்டாட்டி கட்டியிருந்தாரு. நான் ஒரு 2 கட்டிக்கிட்டேன் என்ன? இப்போ ஆதாமுக்கு ஏவாளை தானையா கொடுத்தாரு? 10 ஏவாளையா கொடுத்து விட்டாரு? ஒருவனை இல்லவா படைத்தார்? ஏன்? பரிசுத்த சந்ததி உருவாக வேண்டும் என்பது ஒருவனை அல்லவா படைத்தார். இன்னைக்கே 10, 5, 6. சார், ஆலயம் செல்வதை நிறுத்திவிடக்கூடாது. 7 வருஷம் எக்ஸ்ட்ரா, 80 வருஷம் வாழ போறீங்க. உண்மையா ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா எத்தனை வருஷம் இருப்பீங்க? 87 வருஷம் இருக்க போறீங்க. 87 வருஷத்துல 87 ஆத்மாவை கொண்டு வாங்க. எப்படி? அது மட்டும் முடியாது. ஆமா, முடியாது. 87 வருஷத்துல 87 கிலோ நாங்க கூடுறோம். வருஷத்துக்கு 1 கிலோ கூடுங்க. வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவை கொண்டு வாங்க. இல்லைன்னா சரியா? அதுதான் ஒரு முடிவோடு நம்ம கடந்து செல்ல வேண்டும். டைம் முடிஞ்சு போச்சு, திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, ஆகையினாலே நேர்மறையான எண்ணங்கள். யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அந்த சுறா மாதிரி ட்ரை பண்ணி கடைசியில் போயா இதெல்லாம் ஒரு வாழ்க்கை, என்னால் முடியாது அப்படின்னு மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். விட்டுறக்கூடாது. விட்டுருவீங்களா? சவால் விடணும். பிரச்சனைக்கு சவால் விடுங்க, பார்த்துடலாம். இந்த பிரச்சனையிலும் பெரியவர். பிரச்சனையில ஒரு சாதாரண விஷயம். எல்லாவற்றையும் விட என் ஆண்டவர் பெரியவர். எங்க அப்பா என்னோடு இருக்கிறார். யோசித்து பாருங்க. நம்முடைய பிறப்பை யோசித்து பாருங்க, நம்முடைய வளர்ப்பை யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க, தூங்குற நேரத்தை யோசித்து பாருங்க, எழுந்திருக்கிற நேரத்தை யோசித்து பாருங்க. எல்லாமே மிராக்கிள். நம்முடைய லைஃப்ல ஃபுல்லாவே அற்புதம் தான். சரி, என்ன கற்றுக்கொண்ட அன்னைக்கு முடிச்சிடுறேன். இன்னைக்கு ஓய்வு நாள் தான். நீங்கள் இங்கேயே இருக்கலாம். ஆல்நைட் பிரேயெல்லாம் பாவம், அவங்கெல்லாம் அவ்வளோ மலையில் வந்து உட்காந்துருந்தாங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆனோன்னா டைம். இவர் வர்றதே 8 மணிக்கு, நிறைய நேரங்களில் 8:30க்கு போயிடணும். சரி, ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன பாயிண்ட் நம்ம கற்றுக்கிட்டோம்? ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? முழிச்சுக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? புத்தி உள்ள ஆராதனை என்ன தெரியுமா? நம்முடைய சரீரங்களை சுத்தமாக, பரிசுத்தமாக, ஆரோக்கியமாக, நல்ல உடற்பயிற்சி செஞ்சு, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு, டயத்துக்கு தூங்கி, நல்லா ஆராய்ச்சி பண்ணி, மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சு, நெகட்டிவ் தாட்டெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு, பாசிட்டிவான முக்கியமான காரியங்களை வைத்துக்கொண்டு ஆண்டவருக்காக நிற்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு. 3 பாயிண்ட் நம்ம கற்றுக்கிட்டோம். என்னெல்லாம்? விசுவாசம். சும்மா எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசக்கூடாது. நிறைய பேர் இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் அவன்கிட்ட போனாலே நெகட்டிவாக தான் சொல்லுவான். என்னடா இப்படி ஆகிட்ட அப்படின்னு. பாவம், இப்போ தான் உருவாகி வந்திருப்பான். நான்லாம் நிறைய இடத்துல சொல்லவே மாட்டேன். எனக்கு உடம்பு அவங்க குறைஞ்சிருக்கணும்னு தெரியும், அவங்க வியாதிப்பட்டிருந்தாங்கன்னு தெரியும். அவங்ககிட்ட போய் ரொம்ப வியாதிப்பட்டு இப்படி ஆகிட்டீங்களேம்மா, ஐயோ அப்படின்னா அந்த அம்மா அதோட போச்சு, படுத்தும். நம்ம நினைக்கிறோம் வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க யோசிக்கும் போது ரொம்ப வேதனைப்பட்டுருவாங்க. பாஸ்டரே இப்படி சொல்லிட்டார் அப்படின்வாங்க. நிறைய வீடுகளுக்கு போனாலும் பாசிட்டிவான நெகட்டிவான வார்த்தைகளை நீங்கள் பேசிடவே கூடாது. நெகட்டிவாக பேசுகிறவங்களை பார்த்தா கொஞ்சம் என்ன பண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் அப்படியே விலகிருங்க. போய் மெண்டல் ஆகிறத விட பேசாமல் அவன்கிட்ட இருக்கிறதே பெட்ரு தான். நான் ஒரு சில இடத்துல சொல்லிடுவேன் ஓப்பனாக, உன்கிட்ட பேசினாலே எனக்கு பயம் வருதுடா, போயிடுற அப்படின்னு. என்னத்தை தான் பேசி பழகிற நீ அப்படின்னு சொல்லிடுவேன். அதுக்கடுத்து பக்கத்துலேயே வரமாட்டேன். என்னை பார்த்தாலே அங்கிட்டு போய் ஓடியே போயிடும். நான் வரான திட்டியே போடுவான் வந்தாலும் அப்படின்னு. எனக்கு ஒரு டைம் பார்ப்பேன், வார்த்தைகள் சரியில்லையா அவாய்ட் பண்ணிடுன்னு சொல்லிடுவேன். அதே போல் என்னுடைய பாஸ்டர் மாட்டையும் சொல்கிறது தான், யாராவது ஒன்று மைண்டை இது பண்ணுறாங்களா ஒதுங்கிரு. ஏன்னா அவங்ககிட்ட பேசி சாவுறதை விட பேசாமல் இருப்பது பெட்ரு. நெகட்டிவ் தாட்ஸ் ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா கவனமாக இருங்க. ஏன்னா அது பிசாசு கொடுக்கும். நீ எல்லாம் என்னத்தை உயிரோடு இருக்க போகிற, செத்து போயிடறானா உடனே செத்துருவாங்க. யார் செத்துட்டா? யூதாஸ் முடிச்சிட்டார். சாத்தான் சொல்லுவாங்கள பார்த்து, நீங்கள்லாம் பாவம் செஞ்சவன் தானே, நீங்களாம் சர்ச்சைக்கு போகாம தானே, நீங்களாம் ஒன்றுலாம் வாழ்ந்து என்னத்தை பிரயோஜனம், நீங்களாம் தப்பு பண்ணது தெரியுமில்ல, நீங்களாம் என்னத்தை வாழ போகிற, ஒன்றெல்லாம் உயிரோட இருக்கக்கூடாதுனால உடனே ஆள் சர்ச்சைக்கே வராது, பைபிளே தொடாது, ஜெபம் பண்ணாது, இருக்கக்கூடாது.
சாத்தான் அதை சொல்லும்போது என்ன சொல்லணும் தெரியுமா? எங்கள் அப்பா என்னை மன்னிச்சிட்டாரு, அது போதும். என் அப்பா என் பாவத்தை தூக்கி வீசிட்டாரு, அது போதும். நீ என்ன சொல்றது? நான் ஒரு முறை மன்னிப்பு கேட்டிருக்கேன், அழுது. அந்த பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, இனிமேல் அதை நான் கிளற மாட்டேன். போயிட்டே இருக்கணும். சரிங்களா? விசுவாசம் ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன படித்தோம்? நம்பிக்கை. நம்பிக்கை ரொம்ப முக்கியம். முக்கியமான நேரம், வியாதிப்படுற நேரம் நம்பிக்கை வேணும். எங்கள் அப்பா இருக்கிறாரு, எங்கள் அப்பா என்ன பார்த்துக்கிறார், என்னை வெட்கப்படுத்தவே மாட்டேன். எனக்குலாம் அடிக்கடி ஒரு வசனம் வரும், என் ஜனங்கள் ஒருபோதும், சொல்லுங்க முடிங்க, தெரியுமா அந்த வசனம்? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பவுல் சொல்லுவாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் யாரை விசுவாசிக்கிறேன்? உண்மையான தெய்வம். நான் எவன் முன்னாடி வெட்கப்பட மாட்டேன். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். மூணாவது என்னது? ஆலயம். செல்வதில் விசுவாசம் இருக்கணும். சும்மா நான் பற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் முக்கியமான மெசேஜ் 10 மணி நேரம் 20 மணி நேரம் எடுத்து உக்காந்து அழுது புலம்பி, அப்பா எனக்கு ஏதாவது கொடுங்க கொடுங்கன்னு கெஞ்சி வந்தோம்னா இங்கே 4 பேர் நல்லா இருக்கக்கூடாது. அப்படிலாம் நான் இருக்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஆராய்ந்து பார்க்கணும். இன்றைக்கி ஏதோ ஒரு 20 பேருக்கு மேலே வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா யூடியூப்பில் 4 பேர்னா என்கிட்ட ஃபோன் அடித்து கேட்குறான், 4 பேர் தான் ஃபஸ்ட் வந்தாங்களா? நிறைய பேர் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆலயம் வந்தால் எவ்வளோ வருஷம்? ஆலயம் வரலைன்னா 7 வருஷமா குறையுமா, இல்லை 7 அப்படி போயிடக்கூடாது. சரிங்களா? ரொம்ப கவனமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.